ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான பன்னீர் ஃபிங்கர் தாங்க பார்க்க போறோம். டேஸ்ட் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த பன்னீர் ஃபிங்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பன்னீர் ஃபிங்கர் பண்றதுக்கு நான் இன்னைக்கு வீட்லயே பண்ண பன்னீர் பீசஸ் எடுத்திருக்கேங்க. இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பீசஸ்ல இந்த மாதிரி நீல் வாக்குல ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட், கொஞ்சமா லெமன் ஜூஸ், இது கூட கொஞ்சமா சாட் மசாலா, ஃபைனலா கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அந்த மசாலாலாம் அந்த பன்னீர்ல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா சால்ட், தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பேட்டர் மேல் கோட்டிங்காக நம்ம இது ரெடி பண்றோம். இப்போ நமக்கு மைதா கோட்டிங் சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பன்னீர் பீசஸ், இந்த மசாலாலாம் இருக்குல்ல, அதை இந்த மைதா கோட்டிங்ல நல்லா டிப் பண்ணிட்டு நான் இங்க பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ அதுல போட்டுட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இதே போல ஒரு பன்னீர் பீசஸையுமே அந்த மைதாவில நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல நல்லா பரட்டிட்டு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இதே போல நான் 4-5 பீசஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிட்டுங்க. கலருமே சூப்பரா வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா பன்னீர் ஃபிங்கர்ஸையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு ரொம்பவும் கிறிஸ்பியான பன்னீர் ஃபிங்கர் செம்மையா ரெடி ஆயிட்டுங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த பன்னீர் ஃபிங்கர் ரொம்பவே பிடிக்கும். இஃப்தாருக்கு இதே போல ஒரு நாள் செஞ்சு இந்த பன்னீர் ஃபிங்கர் மேல நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இதை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.